கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை நேரத்திற்காக கர்த்தரை துதிக்கிறேன். கிருபையாக கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த காலவெளியிலே நம்முடைய சிந்தைக்காக நாம் எல்லாரும் உணவு அருந்துவது நம்முடைய வழக்கம். அதுவும் நவீன காலத்தில் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு வந்துட்டு. ஒரு காலத்தில் நம்ம எல்லோரும் தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா நம்முடைய பிளேட்டை சுற்றிலும் ஏராளமான சோற்று பருக்கைகள் சிதறி கிடக்கும். நம்முடைய பெற்றோர் சொல்லுவார்கள், சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட தெரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம சத்தம் போடுவாங்க. அந்த பருக்கைகளை நாம் திரும்ப எடுத்து யூஸ் பண்ணுறதில்ல, அதை நம்ம வெளியே போட்டுருவோம். ஸ்தோத்திரம். பைபிளில் இந்த கருத்தை உடைய ஒரு சம்பவம் இருக்குது பாருங்கள். மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு தாயார் தன் மகளுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது. அந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேட்க வருகிறாள். இயேசுவோ அந்த சகோதரிக்கு முதல்ல சொல்லலை, திரும்பவும் கூப்பிடுறா. உடனே இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லது அல்ல அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், மேசையில் இருக்கிற அப்பத்தை எடுத்து நம்ம ஒரு நாள் நாய்க்கு போட மாட்டோம், நாய்க்குட்டிக்கு போட மாட்டோம். அது நம்முடைய பிள்ளைகளுக்கு உரியது. இப்படி சொன்ன உடனே அந்த பெண் அழகாக சொல்கிறா பாருங்கள். ஆகிலும் அவள் சொல்லுகிறாள், மேசையிலிருந்து கீழே விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. இப்படி அழகாக சொல்கிற பாருங்க. எனக்கு தேவை உங்கள் பிள்ளைகள் சிந்துகிறதான துணிக்கை எனக்கு போதும். அந்த துணிக்கையை என் பிள்ளைக்கு கொடுத்தாலே என் பிள்ளை சுகமாயிருவா, பசி ஆறிவிடும், என் பிள்ளை விடுதலை பெற்று விடுவாள் என்று சொல்லுகிறாள். எவ்வளோ பெரிய விசுவாசம் பாருங்கள். அதில் ஒரு காரியம் சொல்கிறா பாருங்கள். உன் பிள்ளைகளுக்கு சாப்பிட தெரியாது, டேபிளில் நீ சாப்பாடு கொடுத்தாலும் அதை ஒழுங்காக சாப்பிடாம அதை சிந்தி கீழே போடுறாங்க. இன்றைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படித்தானே இருக்கிறோம். தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்துகிறோம், அதை துச்சமாக நினைக்கிறோம். அது எத்தனை வார்த்தைகளை நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குற வார்த்தைகளை வேஸ்ட் பண்ணிடும் தெரியுமா? இந்த வேஸ்ட்டாக போகிற வார்த்தைகள் எத்தனையோ பேரை சுகமாக்குகிறது. ஆகவே இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைகளை ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிடுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.